Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பற்றி பார்க்க போறோம்னா பிலாத்துவின் மனைவிய பற்றி தான் பார்க்க போறோம். பிலாத்துவின் மனைவியின் பெயர் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இவங்களை பற்றி ஒரே ஒரு வசனத்தில் தான் சொல்லப்பட்டு உள்ளது. இருந்தாலும் அது ஆழமான கருத்தை கூறுகிறது. இவங்களுடைய கணவன் பொந்தியு பிலாத்து ரோமபுரியின் ஆளுகைக்குட்பட்ட யூதயா சமாரியா பகுதிகளின் தேசாதிபதியாக இருந்தாங்க. பிலாத்து தேசாதிபதியாய் இருந்த அந்நாட்கள்ல தான் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணமும் சம்பவித்தது. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவங்கள பிலாத்துவினிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கும் போது பிலாத்துவினுடைய மனைவி ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி அனுப்பினாங்க. அந்த காலத்தில் பெண்கள் தங்களுடைய வீட்டுல கூட தங்களுடைய கருத்துக்களை கூற முடியாது. அப்படிப்பட்ட காலத்துல, அதுவும் வீட்டிற்கு வெளியே மத சம்பந்தமான கலவரம் நிறைந்த சூழல்ல நீதிமன்றத்திற்கு தனது மனக்கருத்தை சொல்லி அனுப்பிய இந்த பெண்ணுடைய செயல் துணிச்சலானதுதான். பிலாத்துவின் மனைவி இயேசுவை பின்பற்றினவங்க அல்ல. ஆனால் அவங்க கண்ட சொப்பனத்தின் மூலம் இயேசு நீதிமான் என்று அறிந்து தனது மனதுல மிகவும் வியாகுலம் அடைஞ்சாங்க. ஒருவேளை இயேசு அநியாயமாய் நடத்தப்படுகிறாரோ என்று அவங்க உணர்ந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க தன்னுடைய கணவனுக்கு இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்றும் அவருக்கு தீமையானது ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றும் தைரியமாய் சொல்லியிருப்பாங்க. இந்த செயலின் மூலமாய் அவங்க இயேசு யார் என்ற உண்மைய தான் மாத்திரம் அல்ல, அங்குள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றே சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அதே சமயம் தனது கணவன் நியாயஸ்தானத்தில் தவறான நீதி வழங்கிவிடக் கூடாதே என்று எச்சரிப்பாகவும் சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். தனக்கு சொப்பனத்தில் வந்த வெளிப்பாடை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு தைரியமாக உள்ளதை உள்ளது என்று சொல்லி தன் கணவனுக்கு ஏற்ற ஆலோசனைய கொடுத்தாங்க. அதே சமயத்துல தீர விசாரித்து இயேசுவை குற்றமற்றவர் என அறிந்தும் தன் மனைவி மூலம் இயேசு நீதிமான் என்று தெரிந்தும் பிலாத்து மத தலைவர்களையும் அரசியல் மேலதிகாரிகளையும் பிரியப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய பதவியை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அது எவ்வளவு பரிதாபமான செயல்! பிலாத்துவுக்கு எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்து நீதிமான் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாகவும் ரோம நீதி சட்டத்திற்கு முரண்பட்டும் குற்றமற்ற இயேசுவை அவன் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது எத்தனை அநியாயமான செயல்! பிலாத்துவின் மனைவியின் செயல் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில். இருதயங்களை சோதிப்பவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ என்று நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களில் சொல்லுகிறது. இந்த உலகின் கடைசி நாட்களில் வாழும் நாம் குடும்ப நிகழ்வுகளிலும் வேலை ஸ்தலத்தில் வாழும் பகுதியில் நமது காரியங்களில் மற்றும் ஊழிய பாதையில் தவறுகள் இழப்புகள் நேர்ந்தாலும் தயங்காமல் சுட்டி காட்டி நம்மால் முடிந்தவரை அவற்றை சரி செய்கிறோமா? அல்லது சம்பந்தப்பட்ட நபர்கள் பெரியவர்கள் அதிகாரிகள் ஐஸ்வர்யவான்கள் உயர்ந்தவர்கள் என பயந்து மௌனமாகி விடுகிறோமா? அல்லது பிலாத்துவை போல நீதியை அநீதியாக தீர்ப்பு சொல்கிறோமா? நாம் அறிந்த உண்மையை தைரியமாய் சொல்ல நம்மை அர்ப்பணிப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமேன்.